நிறைய பேர் கேட்கும்போது ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூ இருக்குது, அதை எப்படி நான் சரி பண்ணுறது, அவங்களுக்காக நான் 55x5 எழுதலாமா, இல்லை ஒரு வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாமா, இல்லை அவங்க என் கூட ஒன்றா சேர்ந்துட்டாங்க என் கூட பழைய மாதிரி இருக்காங்கன்னு ஸ்கிரிப்டிங் பண்ணலாமா அப்படின்லாம் கேட்பாங்க. நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறது, இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிகளை பயன்படுத்தி அடுத்தவங்க எண்ணத்தை நம்ம மாற்ற முடியாது. அவங்களுடைய எண்ணங்கள் இப்படி இருக்கணும் இப்படி அமையணும்னு சொல்லி நமக்கு தகுந்த மாதிரி என்றைக்கும் மாற்ற முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா இங்கே ஃப்ரீ வில் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது ஒருவருடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள், அதை நம்ம மதிக்கணும். அதை நம்ம எதிர்த்து நம்ம இந்த ப்ராக்டிஸில் பண்ணாலுமே அதனால் நேரடியாக மாற்றங்கள் நடக்கிற மாதிரி இருந்தாலுமே அது நீடிக்காது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போது இன்னொரு நபரை ஈர்க்கிறதுக்கு வழியே இல்லையா, ஒரு ரிலேஷன்ஷிப்பை இஷ்யூ சரி பண்ணுறதுக்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அதுக்கு சுலபமான ஒரு வழி அப்படின்னா நன்றி எழுதுங்க. அந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க என்னெல்லாம் உங்களுக்கு நல்லது செஞ்சுருக்குறாங்க, அவங்களுக்கும் உங்களுக்கும் நடந்த நல்ல நிகழ்வுகள் என்ன முன்னாடி, அதை பற்றி நன்றி எழுதுங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த இடத்துல ஏன் இதை பண்ணணும், ஏன் அவங்கள ஈர்க்கறதுக்கு முயற்சி பண்ணாமல் நன்றியை எழுதணும் அப்படின்னா, நான் முதலே சொன்ன மாதிரி அடுத்தவங்க எண்ணங்களை மாற்ற முடியாது. அப்போ என்ன பண்ண முடியும், இந்த இடத்துல நம்ம எண்ணங்களை மாற்றிக்கலாம். இங்கே ஈர்ப்பு விதியில் எந்த பயிற்சி எடுத்தாலுமே ஒரு சூழ்நிலையை மாற்றுறதுக்கோ இல்லை ஒரு பொருள் உங்ககிட்ட ஈர்க்கிறதுக்கு அந்த பொருளோட தன்மையை மாற்றுறதுக்கோ நீங்கள் பயிற்சியை பயன்படுத்தலை. உங்கள் எண்ணங்கள், நீங்கள் சிந்திக்கிற முறை, உங்களுடைய பர்செப்ஷன், இதையெல்லாம் தான் மாற்ற முயற்சி பண்ணுறீங்க. அப்போது ஒரு உறவுக்குள்ளே பிரச்சனை அப்படின்னா முதல்ல மாற்றிக்க வேண்டியது நம்ம எண்ணங்களை மட்டும்தான். நான் இப்போ என்ன சொல்கிறேன், உங்கள் எண்ணங்களில் நீங்கள் எதை யோசிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்குதுன்னு சொல்கிறேன். அப்போது இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த விஷயம் என்ன, அந்த நபர் உங்ககிட்ட சரியாக பேசலை அப்படின்னா இது காரணம் யாராக இருப்பா, நம்ம எண்ணங்களாக தான் இருக்கும். நமக்கு ஒரு வருத்தம் ஏற்படுது, கவலை ஏற்படுதுன்னா அதுக்கு நம்ம தான் காரணமாக இருப்போம். இப்போ அந்த இடத்துல அந்த நபரை நோக்கின நம்பிக்கையும் எண்ணமும் உங்ககிட்ட தப்பாக இருக்குது, அதனால் அவங்க தப்பான சைடை உங்ககிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நன்றி எழுதும்போது அந்த பர்சன்கிட்ட உங்களுக்கு இருந்த அந்த உறவை திரும்ப திரும்ப யோசிக்கிறீங்க. எப்படி நாங்கள் ஹாப்பியாக இருந்தோம், எப்படி சந்தோஷமாக இருந்தோம், அது எப்படி எங்களுக்கு அந்த மூமெண்ட் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி திரும்ப திரும்ப யோசிக்கும் போது, அதுக்கு நன்றி எழுதும்போது அதே மாதிரியான சூழ்நிலையை பிரபஞ்சம் உங்ககிட்ட கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு கதை தான் இந்த ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ் ஸ்டோரி. இதில் ஒரு ஃபாதர் டாட்டர் ரிலேஷன்ஷிப் எப்படி பேட்சப் ஆச்சு அப்படின்றதான் கேட்க போகிறீங்க. கதைக்குள்ளே போகலாம். வணக்கம் ஜெய் சார். நான் என்னோடய சக்ஸஸ் ஸ்டோரி ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஃபஸ்ட்டு ஜெய் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வருஷம் ஜூனில் தான் எனக்கு எபிக்ரிகேப் சேனல் பற்றி யூடியூப்பில் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்துச்சு. நான் அதை சும்மா விளையாட்டாக தான் கோத்ரூ பண்ணதில் சாரோட வீடியோஸில் எல்லாமே பார்த்ததில் கிராட்டிடியூட் சீரீஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். சார் வாட்ஸ்அப்பில் கிராட்டிடியூட் தான் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண சொன்னார். அதே மாதிரி நன்றி சொல்லி எழுத ஆரம்பித்தேன். நன்றி சொல்லிக்கிட்டேன். காலைல எந்திரிச்ச உடனே நன்றி எழுதுவேன். நைட்டு படுக்க போகும்போதும் அந்த நாளைக்கு என்ன நடந்துச்சோ அதுவும் நன்றி எழுதினேன். ரிப்பீட்டடாகவும் எழுதினேன். புதுசாக நடந்ததுக்கும் நன்றி எழுதிக்கிட்டேன். எனக்கு என்ன பிரச்சனைனா, என்னோடய மேரேஜ் எங்கள் அப்பாவோட சம்மதம் இல்லாமல் நடந்தது. ஆனால் எங்கள் அப்பா தான் நடத்தி வச்சார். நடத்தி வைக்கும்போது கண்டிஷன்ஸ், மாப்பிள்ளை வீட்டில் கண்டிஷன் போட்டு நடத்தி வச்சார். அது என்ன கண்டிஷன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த ஒரு நல்லது கெட்டதுக்கும் என்னை யாரும், எங்கள் அப்பாவை யாரும் மாப்பிள்ளை வீட்டு சைடு எதிர்பார்க்கக்கூடாது. எந்த ஒரு விசேஷத்துலையும் கலந்துக்க மாட்டேன், எந்த ஒரு துக்கத்துலையும் கலந்துக்க மாட்டேன்னு சொல்லி தான் பொண்ணு கொடுத்தாரு. அப்படியே 3 வருஷம் போச்சு. எனக்கும் பையன் பிறந்தான். என் பையன் பிறந்த வீட்லேயும் எங்கள் மாமா, அத்தை, என் கணவர் எல்லாம் பார்க்க வருவாங்க. பார்க்க வந்த இடத்துல எங்கள் அப்பா ஏனாதானோ அப்படி தான் நடந்துக்குவார். யார் மேலே பாசம் அக்கறை அப்படிலாம் இருக்காது. என் மேலே சுத்தமாக அக்கறை இல்லை. என்கிட்ட பேசவும் கிடையாது. 3 வருஷம் ஆச்சு, பேசவும் இல்லை. என் கணவர் வீட்டையும் ரொம்ப ஒதுக்கி வச்சார். இது எங்களுக்கு போக போக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சரி கோவமாக இருக்கார், சரியாக போயிடும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டோம். என் சிஸ்டர் மேரேஜில் கூட நாங்கள் எங்களை ஒதுக்கி வச்ச மாதிரி ஃபீல் பண்ணோம். என்னடா இது இப்படியே அப்பா செய்கிறாரு, அப்பா மாற்றணும், எப்படியா அப்பா மாற்றணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். எங்கள் அம்மா கிட்டே கூட சொல்லுவேன், என் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட கூட சொல்லுவேன், எப்படியாவது நான் அப்பாவை மாற்றி காட்டுவேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ கூட எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, உங்கள் அப்பா மாற்றவே முடியாது, எவ்வளவோ பிரச்சனை நாங்களாம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம், எத்தனையோ வருஷம் ஆச்சு, உங்கள் அப்பாவுக்கும் இப்போ 57 வயசாச்சு, இந்நாள் வரைக்கும் ஒரு பொழுது கூட மாறுறது கிடையாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு ஆள் மனசில் நம்பிக்கை இருந்தது, எப்படியாவது அப்பா மாறுவார் அப்படின்னு. என் கணவர் வீட்டுக்கு எங்கள் அப்பா வந்ததே கிடையாது, வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் எனக்கு ஒரு பெரிய ஆசை என்னென்னா, எங்கள் அப்பாவை என் கணவரை தேடி வர வைக்கணும். இதுதான் என்னோட ரொம்ப ரொம்ப பெரிய ஆசையாக இருந்துச்சு.
அந்த ஆசையை வந்து ஜெய் சார் சொன்னது மூலிமா நான் நிறைவேற்றினேன். எப்படின்னா எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் நிறையா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்தது. ஆனால் அவர் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு பண்ண நல்லதை வந்து நினச்சி டெய்லி நன்றி சொல்லுவேன், நன்றி எழுதிக்குவேன். அவரை நினச்சி அவரை என் மனசுக்குள்ளேயே நினச்சி ரொம்ப ப்ளெஸ் பண்ண ஆரம்பித்தேன் அவரை. அதுக்கப்புறம் என் கணவர் வீட்டுக்கு அவர் வர்ற மாதிரியும், எங்கள் அப்பா அம்மா சேர்ந்து என் கணவரை பார்க்க வர மாதிரியும், எங்கள் மாமா மாமியை பார்க்க வர மாதிரியும் கற்பனை பண்ணிக்கிட்டேன். ஸ்கிரிப்டிங் டெக்னிக்கும் யூஸ் பண்ணேன். மேனிஃபெஸ்டேஷனில் 55x5 வந்து 5 days பண்ணேன். வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெய்லி பண்ணேன். அஃபர்மேஷன்ஸ் விடாமல் கேட்டேன். விஷுவலைசேஷனும் ஒவ்வொரு செகண்டும் விஷுவலைஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். அது வந்து நான் இந்த வருஷம் ஜூன் 22 55x5 மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். அதோட அந்த நாள்லேருந்தே விஷுவலைசேஷனும் பண்ண ஆரம்பித்தேன். ஏற்கனவே எனக்கு விஷுவலைசேஷன் பற்றி கரெக்டாக தெரியும், ஆனால் நான் செஞ்சதில்லை. இப்போ தான் எக்ஸாக்டாக சார் சொன்ன மாதிரி செஞ்சேன். எந்த நெகட்டிவும் என் தாட்டில் வந்தது கிடையாது. அப்படியே லாஸ்ட் ஒரு 10 daysக்கு முன்னாடி சின்னதாக ஒரு நெகட்டிவாக ஒன்று நடந்தது. அப்படியுமே அந்த நிமிஷத்தில் நான் வந்து நம்பிக்கை இழக்காமல் அப்பா வந்து என் கணவரை தேடி வருவார், எங்கள் வீட்டுக்கு வருவார், கண்டிப்பாக வருவார் அப்படின்னு நான் ரொம்ப ரொம்ப நம்பினேன். எங்கள் அப்பா வந்த மாதிரி நினச்சிக்கிட்டேன். என் தம்பிங்க, எங்கள் அம்மா எல்லோரும் எங்களை தேடி வர மாதிரி நினச்சிக்கிட்டேன். அதே மாதிரி போன ஜூலை லாஸ்ட்டு 10 daysஸாக வந்து என் கணவருக்கு வந்து கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தது. எப்போனா ரொம்ப ஹெட்டேக்காக இருந்தது, வாமிட் பண்ணிட்டுருந்தார், ரூம் விட்டு வெளியே வரவே இல்லை, டயர்டாக இருந்தார், தூங்கிட்டே இருந்தார், எந்திரிக்கவே இல்லை. அதனால் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி 3 நாள் ஆச்சு, எந்திரிக்கவே இல்லை, பேசவே இல்லை, யார்ட்டையும் சாப்பிடவும் இல்லை, ரொம்ப முடியாமல் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு சொன்னதில் எங்கள் அம்மா அப்பாட்ட சொல்ல வேணாம், சொன்னால் நடிக்கிறோன்னு நினைப்பாரு, அவரை வர வைக்கிறதுக்காக போய் சொல்கிறேன்னு நினைப்பாருன்னு அம்மா சொன்னாங்க. நான் 2 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு 3ஆவது நாள் எங்கள் அம்மாக்கிட்டே சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டேன். சரி சொல்ல வேணாம் அப்படின்னேன். திருப்பி எங்கள் அம்மா கால் பண்ணி, இல்லைம்மா சொல்லிடுங்க, ரொம்ப முடியல, இப்போயும் அவர் இஷ்டம், வரதுனா வரட்டும், வரணும்னு நினைக்கல, அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் காலாச்சும் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அதே மாதிரி ஜூன் 22 நான் எழுத ஸ்டார்ட் பண்ணேன். எல்லாமே பண்ண ஆரம்பித்தேன், கண்டினியூஸாக பண்ணேன். ஜூலை 29 ஈவினிங் வந்து எங்கள் அப்பா என் கணவருக்கு ஃபோன் போட்டு, நல்லா எப்படி இருக்கீங்க, உடம்பு என்னாச்சு, ஏன் முடியாமல் போச்சு, ரெஸ்ட் இல்லாமல் உழைக்கிறீங்க, அதனால தான் உடம்பு முடியாமல் போகுது அப்படின்னு எங்கள் அப்பா ஆறுதல் சொல்லி சந்தோஷமாக பேசினார். என் கணவர் நல்லபடியாக பேசினாங்க. நான் கண்டிப்பாக அவங்கள பார்க்க வருவேன் அப்படின்னு எங்கள் அப்பா வாக்கு கொடுத்துட்டாரு. ஜூலை 29 அப்போ கூட நான் வந்து எங்கள் மாமாட்டையும் அத்தைட்டையும் அவர் வந்து கணவருக்கு உடம்பு முடியாமல் போனனால ஆறுதலுக்கு சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் என் ஆள் மனசில் எங்கள் அப்பா வருவார் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஜூலை 30 கரெக்டாக ஈவினிங் 4:30 எங்கள் அப்பா அம்மா என் கணவரை பார்க்க வந்துட்டாங்க. இது வந்து இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு கனவாகவே இருக்குது. நடந்தது வந்து ஒரு கனவு நடந்த மாதிரியே இருக்குது, ஆனால் நிஜமாக நடந்துருச்சு. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான், என் கணவர், எங்கள் அம்மா, எங்கள் மாமா, அத்தை எல்லாருமே சந்தோஷமாக இருக்கோம் என் கணவர் தேடி வந்தனால. இப்படி ஒரு சந்தோஷம் இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் 40 daysல நடந்துருச்சு. 55x5 எழுதுனேன். நான் 5 daysல நடக்கணும், 10 daysல நடக்கணும்லாம் எதிர்பார்க்கல. ஆனால் சீக்கிரம் நடக்கும், ஒரு 1 month 40 days எடுக்கும், 50 days எடுக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது 40 daysல கரெக்டாக நடந்துருச்சு. எங்கள் அப்பா என் கணவர் தேடி வந்தார், எங்களுக்கு புது ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தார், ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தார், பூ வாங்கிட்டு வந்தார், பழம் வாங்கிட்டு வந்தார், என் பிள்ளைக்கு தேவையானது வாங்கிட்டு வந்தார். என் பிள்ளைகிட்ட நல்லபடியாக பேசினார். பேரையும் கூட நினச்சி கொஞ்சனதில்லை, ஆனால் அன்றைக்கி நல்லபடியாக பேசினார். என் கணவர் ரொம்ப நேரம் எங்கள் அப்பா மனசு விட்டு பேசினார். எங்கள் மாமா அத்தை எல்லாம் சந்தோஷமாக பேசிக்கிட்டாங்க. எல்லோரும் அப்படியே குடும்பமே ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. இது எல்லாமே சாரோட வழிபடி நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணது. சீக்கிரம் நடக்கணும்னு எதிர்பார்க்கல. ஆனால் ஒரு 1 monthல ஒரு 40 days நடந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். அதே மாதிரி நடந்துச்சு. இன்னும் என் லைஃப்பில் நிறையா கோல்ஸ் இருக்குது. அதுவும் இது மாதிரி மேனிஃபெஸ்டேஷனில் கொண்டு வந்து அஃபர்மேஷன்ஸ் நிறையா கேட்டு என்னோடய எண்ணத்தை மாற்றிக்கிட்டு பாசிட்டிவாகவே நினச்சி எல்லாமே இனிமேல் செய்ய போகிறேன். இனிமேல் என்னோடய எல்லா கோல்ஸையும் நல்லபடியாக அட்டைன் பண்ணிடுவேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ வெரி வெரி மச். இதே மாதிரி எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் லைஃப்லேயே நீங்கள் நினச்சதை அடையலாம்.